வெல்கம் பேக் மடி சார். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி வேலை என்ன எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி உங்கள் இமேஜில் பிடிச்சவங்க இமேஜ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க்கு இம்போர்ட் பண்ணிங்க. புக் மார்க் செக்அப் ஒரே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்குள்ளே வந்துருங்க. ஆப்குள்ளே வந்து அப்படி தான் இருக்கும். அது கீழே ப்ராஜெக்ட் கம்மி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். ஃபோட்டோலேருந்து எஃபெக்ட்லேருந்து எல்லாமே செட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உங்கள் இமேஜ் வந்து அது கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி போடணும். அப்படியே சேஞ்ச் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிரும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது கிராப் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் 9:6 ரேஷியோ. அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு சைடில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டு மீடியம் கம்மியாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜெலாம் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரிவியூவில் பார்க்குற இந்த கிருஷ்ணர் இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா எடிட் பண்ணுறதுக்கு வேணும்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் அதை சென்ட் பண்ணோம். வேணும்னா நம்ம சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோலாம் வேணும்னா கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த ஃபோட்டோவில் எப்படி கிராப் பண்ணுறது பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ சொல்கிறேன். அதுமாதிரி பார்த்து நீங்கள் கிராப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இது கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. இதுமாரி உங்கள் ஃபோட்டோ சின்னதாக இருந்துச்சுன்னா எப்படி ஃபுல் ஜூமிங் கொண்டு வந்து போகலாம். மேலே 3 அட்மெண்ட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பேஷன் ஏரியா இருக்கும். கிளிக் பண்ண ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிடும். இந்த ஃபோட்டோ ஒன்றும் ஜூம் பண்ணிச்சுன்னா அகைன் சைடில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ ஒன்றும் மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே எப்படி கொண்டு வந்துன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கொண்டு வந்துன்னு அகைன் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது லைட்டாக கீழே டவுன் பண்ணுவாங்க. டவுன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் இருக்கா பாதி வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஒவ்வொரு மொபைல் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வெர்ஷனுக்கு ஏற்ற மாரி என் மொபைலில் ஃபோர்த்தை காமிக்கிட்டு கரெக்ட் ஃப்ரேம் PNGன்னு அது கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகிட்ட பிறகு ஃபோட்டோ நமக்கு கிடச்சிடும். ஓகே, ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டா ஃபோட்டோ கேலரி சேவ் ஆகிடும். அகைன் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ நான் சொன்ன இதே ஆர்டரில் எல்லா இமேஜும் கிராப் பண்ணி எடுத்துச்சு பேக் வந்துடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போகிறதில்ல, ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். ஓகே, கிராப் பண்ணி எடுத்துச்சு வந்துடுங்க. வந்துட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிளிக் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இமேஜ் ஆட் யுவர் இமேஜ்னு வரும். அந்த இடத்துல உங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆட் யுவர் இமேஜ்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும். அது மேலே அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஸ்டார் மாதிரி இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோலாம் ஷோ ஆகும். அதில் எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இமேஜ் மட்டும் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் மியூசிக்லேருந்து சிசிலேருந்து எஃபெக்ட்லேருந்து எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காகவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம். அது மட்டும் பார்த்தா போதும் எனக்கு. ஓகே, இதே ஆர்டரில் எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ணிங்க. நான் வீடியோ லென்த்தாக பார்த்து ஒன்று மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் இந்த கண்ணு மாரி இருக்கும், சைடில் ஆஃபில் இருக்கும். இது எல்லாம் ஆன் பண்ணிங்க. இதுமாரி கீழே வேறு ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லாம் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டு வேறு எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள். அப்புறம் இது பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறது இப்படி தான். இது நீங்கள் உங்கள் வீடியோ வச்சு எடிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, கீழே லிங்க்கு. அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் பெய்டு எடிட்டிங் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பே பண்ணிங்கன்னா நான் எடிட் பண்ணி தரேன்.
ஓகே, இந்த இமேஜ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பார்த்து வர மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோன்னு இருக்கும். வீடியோ சைடில் வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ரேஷியோன்னு இருக்கும். ஃப்ரேம் ரேட்டு ரெடியூஷன் இருக்கும். ஃபுல்லும் கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. ஐ கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகாத பாருங்கள் 1000 பிக்சல். ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டி தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைனா கிளிக் பண்ணிட்டு 720 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்த்து நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம். பாய்.